Bharat Institute of Higher Education and Research. வித்யா உன்னை வச்சு படம் பண்ணேன், எனக்கு எவ்வளோ லாஸ் பாரு அப்படின்னு காமிக்கிறது நேருக்கு நேரம். அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே ஒருவனுடைய தன்னம்பிக்கை இருக்குல்ல, அது சுக்குநூறாக உடஞ்சி போயிடும். அதை வந்து அவங்க பர்பஸாகவே பண்ணியிருக்காங்களோன்னு நினைக்கிறேன். எங்கள்கிட்ட அடங்கி இருக்கணும், எங்களை விட்டா உன்னை படம் எடுக்கிறதுக்கு ஆள் கிடையாதுன்னு அவரை நம்ப வைக்கணும். முதல்ல என்ன சொன்னாரு, இது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, யாரும் பெருசுப்படுத்தாதீங்கன்னு இதே பிரஸ் முன்னாடி அவர் தானே சொன்னாரு. அப்புறம் எதுக்கு இவ்வளவு விஷயங்களையும் இந்த பிரஸ் முன்னாடி சொல்றாரு? இப்போ தனுஷுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் இல்லாத பிரச்சனை எவ்வளோ பிரச்சனைகள் இங்கே. இதுக்கு முன்னாடி டைவர்ஸ் ஆன எல்லாருக்கும் நடுவுலையும் இந்த சொத்து பிரச்சனை இருக்கு. அப்போ இவர் என்ன பண்ணியிருக்கணும், இதை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்ததுக்கு பின்னால் ஏதோ ஒரு அஜெண்டா இருக்குன்னு நான் நம்புறேன். விஜய்க்கு சொன்ன கதை வந்து சூர்யா நடிப்பதாக ஒரு பேச்சு எழுந்திருக்கு. புது வாடிவாசல் என்னதான் ஆகும்? இல்லை, வாடிவாசல் உறுதியாக வருங்கிற அளவுக்கு தான் இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் வெற்றிமாறனும் தானும் சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்துடும். ஆனால் என்னன்னா, இப்போ இந்த விடுதலையிலேருந்து முதல்ல ஒரு விடுதலை ஆகணும். ஏற்கனவே ஒரு ஹிட்டு படம் கொடுத்தவர் தானே. ஸோ அதனால் எல்கேஜி ஹிட்டு, மூக்குத்தி அம்மன் அது ஹிட்டு. சூர்யாவுக்கு ஒரு கதை பிடிச்சிருக்கு, நம்புறாரு அப்படின்னா அதில் கதையில் ஒரு வேல்யூ இருக்கும், இல்லாமல்லாம் நடக்காது. ஒருவேளை ஸ்டன்னிங்காக ஒரு கதையை அவர் சொல்லியிருக்கலாம்ல. சுற்றி யார் சத்தம் போட்டாலும் அதை காதுலேயே வாங்கக்கூடாது, நம்ம வேலை மட்டும் கரெக்டாக இருக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப சுலபமாக ஒர்க் பண்ணுறது. எடுத்த சீனே எடுக்கிறது, அப்புறம் அதை வந்து எடிட் பண்ணி பார்த்துட்டு திரும்ப அதில் கொஞ்சம் வேறு ஆட் பண்ணுறது. இது இப்படி வெற்றிமாறன் ஸ்டைலில் அதை எடுத்துகிட்டு இருக்காரு அவர். ஆனால் அவுட்புட் வந்து இது வரைக்கும் வந்த அவுட்புட்டை பார்க்கும்பொழுது ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. லைக்கா நிறுவனத்திலேயே இந்த இயக்குனர் மீது அவங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்குது, இவர் கரெக்டாக எதையுமே அப்டேட் பண்ண மாட்டேங்கிறாரு. இப்போ அந்த வருத்தம் அவங்களுக்கு இருந்தால் கூட எடுத்த வரைக்கும் இவர் பண்ணி வச்சிருக்கிற ஒர்க் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்களா. அங்கே விடாமுயற்சி அஜித்துக்கு ஒரு வெற்றி படமாக மாறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெபில் செந்தமிழ். இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் வலைப்பேச்சு அந்தணன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. ஹார்ட் ஆஃப் த டவுனாக வந்து போயிட்டு இருக்குது இந்த ஜெயம் ரவியுடைய ஒரு பேட்டிகள் வந்து சமூக வலைத்தளத்தில் இல்லை, ஆனால் மெயின் ஸ்ட்ரீம் பத்திரிகைகள் எல்லாத்துலேயும் வந்து ஜெயம் ரவி சொன்ன எல்லா விஷயமும் இருந்துகிட்டே இருந்தது. நம்ம அதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம், ஜெயம் ரவி சொல்லியிருந்தார், சைரன், பூமி, அடங்கமாறு இந்த 3 படத்தை பண்ணி இது 3மே தோல்வின்னு என்கிட்ட சொன்னாங்க. ஆனால் நான் போய் கணக்கு வழக்கு பார்க்கும்போது இது 3மே வெற்றி படமாக, லாபம் கொடுத்த படமாக தான் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. எந்த அளவுக்கு உண்மை? லாபம் கொடுத்த படம் தானே இது 3மே. அடங்கமறு ஹிட்டு, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இந்த பூமியும் அந்த இன்னொரு படம் ஒன்று சொன்னீங்களே, சைரன், இது ரெண்டுமே வந்து பெருசாக வெற்றி படம் இல்லை. பட் அவங்க விற்றுருக்கலாம் படத்தை. படம் ஜெயிக்குது தோக்குதுங்கிறது அப்புறம், படத்தை பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது. அதை வேணா அவங்க ஆரம்பத்திலே பண்ணி லாபமாக இருந்திருக்கலாம், அது நமக்கு தெரியாது. பட் எப்போவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஹீரோட்ட இந்த படம் வெற்றி படம் தோல்வி படம்ங்கிறத கொண்டு போக மாட்டாங்க. வெற்றி படமாக இருந்தால் சொல்லுவாங்க, தோல்வி படமாக இருந்தது லாஸாக இருந்ததுன்னா சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது வந்து அவங்களுக்கு உடனடியாக ஒரு மனக்கவலையை கொடுத்து அது ஸ்க்ரீனில் பிரதிபலிக்கும். நீங்கள் நல்லா பாருங்கள், அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் நம்ம முகம் மட்டும் தெரியும், இதில் வந்து உங்கள் கவலை இருக்குல்ல அது தனியாக தெரியும். அப்போ என்ன பண்ணுவாங்க, எந்த நல்லது கெட்டதையும் அவங்கள்ட்ட போகவே விட மாட்டாங்க. இப்படி தான் எடிட்டர் மோகன் வந்து ஜெயம் ரவி வச்சுருந்தார், அவங்க அண்ணனும் அப்படி தான் வச்சுருந்தார். வெற்றின்னா சொல்லுவாங்க, சந்தோஷமான விஷயத்த சொல்லுவாங்க, ஒன்றால் எனக்கு இவ்வளோ லாஸுங்கிறத அவர் காது கொண்டு போக மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு முறையும் அவரை கொண்டாந்து வச்சு இந்த கணக்கு வழக்கெல்லாம் காமிக்கிறது. வித்யா உன்னை வச்சு படம் பண்ணேன், எனக்கு எவ்வளோ லாஸ் பாரு அப்படின்னு காமிக்கிறது நேருக்கு நேரம். அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே ஒருவனுடைய தன்னம்பிக்கை இருக்குல்ல, அது சுக்குநூறாக உடஞ்சி போயிடும். அதை வந்து அவங்க பர்பஸாகவே பண்ணியிருக்காங்களோன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா நீ எங்கள்கிட்ட அடங்கி இருக்கணும், எங்களை விட்டால் உன்னை வச்சு படம் எடுக்கிறதுக்கு ஆள் கிடையாதுன்னு அவரை நம்ப வைக்கணும். ஸோ அதுக்காக வந்து அவர்கிட்ட கணக்கு வழக்கு எல்லாம் கொடுத்து இது சரியில்லை ஓடல
இப்படிலாம் சொல்லும்போது அவர் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி ஒரு கட்டத்தில் அங்கேருந்து வருவதற்கான முயற்சியெல்லாம் எடுத்துருப்பார். ஓகே, நம்மளும் கூட தனிப்பட்ட வாழ்க்கையை பேசக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனால் பத்திரிகையில் வந்து ஒரு நடிகர் குமுறும் போது வந்து சினிமாவை பற்றி பேசணும், நம்ம இது பேசியே ஆகணும். அந்த ஒரு பேட்டியில் அவர் சொல்லியிருந்தது வந்து என்கிட்ட வந்து எந்த ஒரு கணக்கு வழக்காக இருந்தாலும் அவங்கக்கிட்ட தான் இருக்கும். நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஏதாச்சும் வாங்கணும்னு நினச்சா கூட என்னால் வாங்க முடியாது. ஓடிபி வந்து அவங்களுக்கு போகும், டிரான்சாக்ஷன் பண்ணால் போகும். ஒரு வாட்டி ஒரு படத்துடைய வெற்றி விழா, அதுக்காக நான் ட்ரீட் கொடுத்தேன். என்னுடைய மேனேஜருக்கு கால் பண்ணி கேட்டாங்க யார் யார் வந்தாங்க, யார் யார் போனாங்க, என்னென்ன கணக்காச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் 6 கார் இருக்குது, 6 காரில் 2 கார் தான் என் பேரில் இருக்குது, மிச்சம் 4 காரும் என்னுடைய மனைவி பேரில் இருக்குது, சொத்துக்கள் அவங்களுடைய பேரில் இருக்குது, எதுவாக இருந்தாலும் அவங்க தான் பார்த்துக்கிறான்னு இவ்வளவு குமுறலை வந்து ஒரு நடிகர் உள்ள வச்சுக்கிட்டு இருந்தார். இந்த நிகழ்வுகள் குறித்து உங்களுடைய பார்வை? இது எல்லாமே அவர் வெளி உலகத்துக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க. அவர் முதல்ல என்ன சொன்னார், இது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, இதை யாரும் பெருசுப்படுத்தாதீங்கன்னு இதே பிரஸ் முன்னாடி அவர் தானே சொன்னார். அப்புறம் எதுக்கு இவ்வளோ விஷயங்களையும் இந்த பிரஸ் முன்னாடி சொல்கிறாரு? சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா? இப்போ இவ்வளவு பிரச்சனைகளும் உண்மையாக இருக்கிற பட்சத்தில் இதை ஒரு பஞ்சாயத்து மூலமாக ஈஸியாக தீர்த்துடலாம். சினிமாவில் வந்து 100 கோடி பஞ்சாயத்தை கூட 10 நிமிஷம் உட்காந்து தீர்த்துடுறாங்க. இப்போ இது வந்து ஒரு பிரச்சனை, உங்கள் சொத்தோ உங்களுடைய பணமோ அவங்கள்ட்ட இருக்குது, இதை பேசி தீர்க்க முடியாதா? செப்பரேட் ஆகிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. இதை வந்து காவல் நிலையத்தில் போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, மீடியா முன்னாடி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே பல பஞ்சாயத்துகள் நடந்துகிட்டே இருக்குது. இப்போ தனுஷுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் இல்லாத பிரச்சனையா? எவ்வளோ பிரச்சனைகள் இங்கே. இதுக்கு முன்னாடி டைவர்ஸ் ஆனால் எல்லாருக்கும் நடுவுலையும் இந்த சொத்து பிரச்சனை இருக்குது. அப்போது இவர் என்ன பண்ணியிருக்கணும், இதை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்ததுக்கு பின்னால் ஏதோ ஒரு அஜெண்டா இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். இப்போ ஜெயம் ரவி வந்து இவங்களை அசிங்கப்படுத்தியே ஆகணும்னு நினச்சி வெளி உலகத்துக்கு வந்து பேசுகிறாருன்னு நான் நினைக்கிறேன். அது அவசியம் இல்லை. இது உங்கள் குடும்ப பிரச்சனை. அதே மாதிரி அவங்க இது வரைக்கும் அவங்க மீடியா முன்னாடி வரல. கார்த்திக்கும் இவருக்கு இருக்கிற அதே பிரச்சனை தானே. ஒரு அறிக்கை மட்டும் தான் போட்டாங்க, ரைட்டு. இவருக்கு ஒரு நியாயம் இருக்கும்போது அவங்களுக்கு ஒன்று இருக்கும்ல. இப்போ அந்த நியாயத்தை நான் சொல்கிறேன்னு நாளைக்கு அவங்க நம்ம முன்னாடி வந்து உட்காந்தாங்கன்னா என்ன ஆகும்? இப்போ அவங்களுக்கு சில வார்த்தைகள் சொல்லுவாங்கல்ல, நான் இவ்வளோ எங்கள் குடும்ப சொத்து இது இவர் தூக்கிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ண முடியும்? ஸோ இது இருக்குது. அப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போ உங்களுடைய கார் அங்கே இருக்குன்னா யாராவது ஒருத்தர் நடுவில் ஒருத்தர் வச்சு இந்த மாதிரிம்மா என்னுடைய இதெல்லாம் அங்கே இருக்குது, நீங்கள் வாங்கி கொடுங்க, இல்லைனா நான் போலீஸ் ஸ்டேஷன் போவேன், இல்லைனா நான் கோர்ட்டுக்கு போவேன் அப்படின்னு சொன்னாலே அது சரியாயிடும். இப்போ அதெல்லாம் இவர் பண்ணலை. அதுதான் இதில் இருக்கிற பிரச்சனை. சரி, இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படி இருந்தாலும் கூட மும்பையில் வந்து ஜெயம் ரவியை பார்த்தாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கூலாக தனக்கே உரிய அந்த சின்ன பையன் மாதிரி எப்பவுமே துருதுருன்னு இருப்பார், அதே மாதிரி பேசிக்கிட்டு போயிட்டு இருந்தார். இன்னொரு பக்கம் பிரதருடைய பாட்டு வந்து ஒரு குஷியை கொடுத்துருப்பதாகவும், அந்த மக்காமிஷி அந்த ஒரு பாட்டு அது நல்லா ஹிட்டாக இருக்குது, 17 கோடிக்கு வந்து சம்பளத்தை உயர்த்திருக்காரு அப்படின்னு ஒரு தகவல் வந்துருக்கு. உண்மையா? அது தெரியல. எப்போவுமே படம் வெளியில் வந்த பிறகு தான் சம்பளத்தை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற சின்ன சின்ன ஜிக்னாக்களுக்கெல்லாம் யாரும் நம்ப மாட்டாங்க பெருசாக. அதனால் படம் வெளியில் வந்த பிறகு அவர் புக் ஆகிற படத்துக்கு நிச்சயமாக அந்த படம் ஓடுச்சுன்னா 25 கூட அவர் கேட்கலாம். அதில் ஒன்றும் தப்பு இல்லையே. நம்மளும் நிறைய பேசிக்கிட்டே இருந்தோம். கலைப்புலி தானு அவர்கள் வருத்தமாக இருக்கிறதாகவும், எப்போ வந்து வாடிவாசல் தொடங்கும் அப்படின்னு, அதுக்கப்புறம் தொடங்கிடுவார். சூர்யாவுக்கு இருக்கிற ஒரு 2 கமிட்மெண்ட் அதை முடிச்சதுக்கப்புறம் தொடங்கணும்னு நினச்சோம். ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தா ஆர்ஜே பாலாஜி கூட சேர்ந்து அவர் கூட படம் பண்ண போதா விஜய்க்கு சொன்ன கதை வந்து சூர்யா நடிப்பதாக ஒரு பேச்சு எழுந்திருக்கு. இப்போது வாடிவாசல் என்னதான் ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுதுறது இல்லை. வாடிவாசல் உறுதியாக வருங்கிற அளவுக்கு தான் இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் வெற்றிமாறனும் தானும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அது வந்துடும். ஆனால் என்னன்னா, இப்போ இந்த விடுதலையிலேருந்து முதல்ல அவர் விடுதலை ஆகணும். அதுதான் அவருடைய மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. வெற்றிமாறன் தான் சிக்கலா. வெற்றிமாறன் தான். இப்போ அவர் டைரக்டர் வந்து தானே மற்ற விஷயங்கள்லாம் நடக்குது. இப்போ அவர் என்னென்னா டிசம்பர் வரைக்கும் இந்த படத்தோட ஷூட்டிங் இருக்குது, அதை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு நான் வந்துடுறேன்னு சொல்லியிருக்காரு. சூர்யாவை பொறுத்தளவுக்கு எனக்கு பவுண்டர் ஸ்கிரிப்ட் கொடுங்கன்ட்டு தெளிவாக சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் வந்து இவர் வந்து இதுக்கப்புறம் உட்காந்து கதை எழுதி அதை சூர்யாட்ட கொடுத்து அதுக்கப்புறம் தான் ஷூட்டிங் போகணும். அது வரைக்கும் சூர்யா உட்காந்துருக்க முடியாதுல்ல. இப்போ சூர்யா பாட்டி போர் முடிஞ்சிருச்சு, அடுத்து சும்மா உட்காந்துருக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. அதனால் ஆர்ஜே பாலாஜியோட போகிறார். நிச்சயமாக வாடிவாசல் வரும். ஓகே, மூக்குத்தி அம்மன் எடுத்தார் ஆர்ஜே பாலாஜி அவர்கள். அதுக்கப்புறம் விஜய்க்கு வந்து கதை சொல்ல போகிறாரு அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம். இன்னொரு பக்கம் விஜய்க்கு சொன்ன கதையில் வந்து விஜய்யுடைய கெரியர் முடிய போது, அதனால் அவர் படம் நடிக்கலை. அந்த கதை வந்து சூர்யா அவர்கள் வந்து எடுத்து நடிக்க போகிறாரு. அந்த அளவுக்கு கதை வந்து ஒர்த்தாக இருக்கா சார்? அப்படி சொல்ல முடியாதுங்க. கதை என்னங்கிறது தானே. ஒருவேளை ஸ்டன்னிங்காக ஒரு கதையை அவர் சொல்லியிருக்கலாம்ல. நம்ம எப்படி அவரை வந்து குறைத்து மதிப்பிட வேண்டிய அவசியமே இல்லையே. ஏற்கனவே ஒரு ஹிட்டு படம் கொடுத்தவர் தானே அவர். ஸோ அதனால் எல்கேஜி ஹிட்டு, அதுக்கப்புறம் வந்து அந்த இது மூக்குத்தி அம்மன் அது ஹிட்டு, அப்புறம் வேற என்ன வேணும்? 2 ஹிட்டை கொடுத்தவர் தானே அவர். ஸோ அதனால் அவர் வந்து ஒரு நல்ல கதையை சொல்லியிருப்பார்.
நிச்சயமாக வந்து சூர்யாவுக்கு ஒரு கதை பிடிச்சிருக்கு நம்புகிறாரு அப்படின்னா அதில் கதையில் ஒரு வேல்யூ இருக்கும், இல்லாமல்லாம் நடக்காது. விடாமுயற்சியுடைய அப்டேட் நீங்கள் சொல்லியிருந்தீங்க வலைபேச்சில் நல்லா வந்திருக்கு, மகிழ் திருமணி வந்து போட்டு தீட்டிக்கிட்டு இருக்காரு, அதை பற்றி சொல்ல முடியுமா சார்? எப்படி வந்திருக்கு படம்? அதுதான் அவர் வந்து ரொம்ப ஸ்லோவாக போகிறதுக்கு அது ஒரு காரணமாக இருக்குது. என்னென்னா ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு. எப்போவுமே நல்ல இயக்குனருக்கு பெரிய நடிகர்களோட ட்ராவல் பண்ணுங்கிற ஆசை இருக்கும். இப்போ அருண் விஜயோட ஒரு பண்ண படமெல்லாம் ஹிட்டு தடம், ஆமாம், நல்லா வெற்றி படமாக மாறிடுச்சு. அதற்கு அதை விட ஒரு பெரிய ஹீரோவை அவர் தேடிக்கிட்டு இருக்கும்போது தானாகவே வந்து கையில் உட்காந்துட்டார் அஜித். இது ஒரு இயற்கை நடத்திய ஒரு மிகப்பெரிய அதிசயமாக அவருக்கு தோணும். ஆமாம், அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, சுற்றி யார் சத்தம் போட்டாலும் அதை காதிலே வாங்கக்கூடாது, நம்ம வேலை மட்டும் கரெக்டாக இருக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப சுலபமாக ஒர்க் பண்ணுறது. எடுத்த சீனே எடுக்கிறது, அப்புறம் அதை வந்து எடிட் பண்ணி பார்த்துட்டு திரும்ப அதில் கொஞ்சம் வேறு ஆட் பண்ணுறது, இது இப்படி வெற்றிமாறன் ஸ்டைலில் அதை எடுத்துகிட்டு இருக்காரு அவர். ஆனால் அவுட்புட் வந்து இது வரைக்கும் வந்த அவுட்புட்டை பார்க்கும்பொழுது ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ லைக்கா நிறுவனத்திலேயே இந்த இயக்குனர் மீது அவங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்குது. இவர் கரெக்டாக எதையுமே அப்டேட் பண்ண மாட்டேங்கிறாரு. இப்போ இன்றைக்கி ஷூட்டிங் நடந்ததுன்னா இன்றைக்கி என்ன எடுத்தோம், நாளைக்கு என்ன எடுக்க போகிறோம், இதெல்லாம் கரெக்டாக சில இயக்குனர்கள் கொடுத்துருவாங்க. பட் இவரை பொறுத்தளவுக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே வச்சுக்கிறது இல்லை போல இருக்குது. படத்தை கொடுத்துட்றேன் அமைதியாக இருங்கன்ட்டார். இப்போ அந்த வருத்தம் அவங்களுக்கு இருந்தால் கூட இப்போ எடுத்த வரைக்கும் இவர் பண்ணி வச்சுருக்கிற ஒர்க் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்களா அங்கே. ஆக மொத்தம் விடாமுயற்சி அஜித்துக்கு ஒரு வெற்றி படமாக மாறுவதற்கு நிறைய வாய்ப்புகள். ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட போயிட்டு இருக்கும்போது வந்து இயக்குனருக்கும் நடிகருக்கும் நிறைய வந்து சண்டை போயிட்டு இருந்ததுனால அது மகிழ் திரை இதெல்லாம் நீங்கள் சொல்கிறத பார்த்தா மகிழ் திரைமேனி மேலே தான் தவறு இருக்குமோ? இல்லை, அஜித் மாதிரி ஒரு பெரிய நடிகரோடு எந்த இயக்குனருக்கும் சண்டை போட மாட்டாங்க. அஜித் ஆகட்டும் விஜய் ஆகட்டும் இயக்குனர்கள் வந்து அப்படி சண்டைலாம் போட மாட்டாங்க. இவங்களுடைய அந்த ஸ்லோவாக எடுக்கிற விதத்தில் அஜித் கொஞ்சம் அதிருப்தியாக இருக்கலாம், அதை வெளியில் அவரால் சொல்ல முடியாது. அது வந்து எப்போவுமே அந்த அந்த உறவு முறை சிக்கலாகிவிடும். அந்த யூனிட்டில் தொடர்ந்து அவர் வந்து நிற்கணும், தொடர்ந்து எடுக்கணும் பொழுது அவருடைய மரியாதையை அவர் காப்பாற்றிக்கணும், இயக்குனரும் அவருடைய மரியாதையை காப்பாற்றிக்கணும். அப்போ ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் அங்கே இருக்கும். அதுதான் இந்த படத்தில் இருக்குது. ரெண்டு பேருமே வெளிப்படையாக அவங்களுடைய பிரச்சனைகளை சொல்லிட்டாங்கன்னா அது மோதலாக மாறிடும். ஸோ அந்தளவுக்கு இது போகலை. இன்னொரு பக்கம் பிக் பாஸ் வரப்போது விஜய் சேதுபதி பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க, ட்ரெயினை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லாருமே மறந்து போன ஒரு விஷயம் வந்து பிசாசு 2 என்னதான் சார் ஆச்சு? பிசாசு 2க்கு வருமா இல்லையா? அது மிஷ்கினுடைய பிரச்சனை எதுவும் கிடையாது. அதில் அவர் படத்தை எடுத்து கொடுத்துட்டாரு. அந்த தயாரிப்பாளருடைய பிரச்சனை, அவர் ஏற்கனவே இங்கே வந்து சில பல பிரச்சனைகளோடு இருக்கார். ஸோ அது வந்து அந்த பல அமைப்புகள் இங்கே இருக்கு இல்லையா, இந்த அமைப்புகளுக்கெல்லாம் அவர் பதில் சொல்ல வேண்டிய ஒரு இடத்துல இருக்கு. படத்துக்காகவா வேற இவர் ஏற்கனவே டிஸ்ட்ரிபியூட் பண்ணது, இவர் தயாரித்தது, ஸோ அந்த வகையில் கொஞ்சம் பிரச்சனை அவருக்கு. ஸோ அதில் போய் இந்த படம் மாட்டிக்கிச்சு. மிஸ்கின் மேலே ஒரு துளி ஒரு பிரச்சனை இல்லை. ஓகே சார், உங்கள் கருத்துக்களை இப்போ நேரத்துக்கு நன்றி.